விஜயை நீங்கள் அண்டர் பண்ணாதீங்க. நான் வந்து விஜயினுடைய கிரிட்டிக் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் இதுக்கு முன்னால் விஜயை வந்து ஒரு இடத்துல புகழ்ந்திருக்கேன், 2-3 இடங்களில் நான் வந்து அவரை குறை சொல்லி அவருடைய தவறுகளெல்லாம் சுட்டி காட்டியிருக்கேன். ஆனால் அவரை வந்து நீங்கள் தப்பாக எடை போட முடியாது, குறைவாக எடை போட முடியாது. அதை தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க டிஎம்கேக்காரங்க. விஜயை பார்த்து டிஎம்கே மிரள்றதா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் வந்தாச்சு. ஏன் அப்படின்னா, பேக்ரவுண்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு அவர் வந்து இப்போ ப்ரூஃப் காமிக்கிறார், நம்மளுக்கு நிரூபணம் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக அவர் வந்து தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறார் அப்படிங்கிறது உண்மையா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் தன்னை தானே டிஎம்கேக்கு ஒரு மாற்று சக்தியாக அவர் நிறுத்திக் கொள்கிறார். விஜய் வந்து தன்னையே ஒரு மாற்று கட்சியாக பார்க்கிறார். அதாவது டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக மாற்று கட்சியாக பார்க்கிறார். இதில் வந்து முக்கியமான போட்டி யாருக்கும் வரும் அப்படின்னு சொன்னால் விஜய் வர்சஸ் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் என்னுடைய தலைமையில் கூட்டணின்னு தான் சொல்லிருக்கிறாரு. ஏடிஎம்கே அவருடைய தலைமையை ஏற்றுக்காது, ஏடிஎம்கேடைய தலைமையை விஜய் ஏற்றுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இவங்க 4 பேரும் செப்பரேட்டாக தான் இருப்பாங்க, டிஎம்கே வின் பண்ணிடணும்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ஒரு தலித் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் நான் பார்க்கல. அவங்க வந்து டிஎம்கேனுடைய கொத்தடிமைகள் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க எப்போவுமே டிஎம்கே கூட தான் இருக்க விரும்புவாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவங்க பணம் கொடுத்துருவாங்க. 2வது, ஜெயிக்க வச்சுருவாங்க. 6 இடத்துல ஜெயிக்க வச்சுருவாங்க, 4 இடத்துல ஜெயிக்க வச்சுருவாங்க, 2 இடத்துல அவங்களுடைய சின்னத்தில் நின்று ஜெயிக்க வச்சுருவாங்க. அது போகிற நம்மளுக்கு அப்படின்ட்டு தான் இவர் இருக்கார். திருமாவளவன்லாம் என்ன சார், அவர் என்ன தலித் சமூகத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறார் சொல்லுங்கள். இந்தியாவிலேயே 2வது மிக அதிகமான பாலியல் வன்முறை நடக்கும், அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிராக வன்கொடுமை நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான். மு.க. ஸ்டாலின் ப்ராபப்ளி ஜூலை ஆகஸ்ட் மாதம் வரும்போது ஓகே ஆட்சியில் அதிகாரம் தரோங்கிற ஒரு அளவுக்கு தள்ளப்படுவார். அதனால தானோ என்னமோ தெரியல, விஜயை பற்றி அவங்க டிஎன்ஓ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தந்தை பெரியார் பற்றி விமர்சனம் சீமான் பண்ணதுக்கு விஜய் ஏன் மௌனமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மாணவர் அணி ராஜீவ்காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. நல்ல கேள்வியாக தான் தெரியுது. ஏன்னா தன்னோட கொள்கை பிடிப்பில் தலைவராக இவர் தான் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறார் முதல் மாநாட்டிலே விஜய் அவர்கள். கேட்குற கேள்வி கரெக்டு தான். அதுக்கு இவர் சீமான் சொன்னார் அப்படிங்கிறதுனால எல்லாரும் துள்ளி குதிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. டிஎம்கே துள்ளி குதிக்கிற மாதிரி, திராவிடர் கழகங்கள்லாம் துள்ளி குதிக்கிற மாதிரி துள்ளி குதிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ஆல்ரெடி மேட்ரு. அண்ணாமலை என்ன சார் சொன்னார்? அண்ணாமலை கேட்டபோது அதெல்லாம் கடந்து போயிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி தானே மற்றவங்களும் இருப்பாங்க. இப்போது ஆல்ரெடி ஒரு மேட்ரை பற்றிக்கிட்டு எரியும் போது சீமான் நல்லபடியாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதாவது இவ்வளோ நாளாக ஒரு போலி பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது, அதை வந்து தகர்க்கும் முயற்சியில் சீமான் இறங்கியிருக்கிறாரு. அது இன்றைக்கி அதுதான் வைரல், இன்றைக்கி அதுதான் வந்து பேசு பொருளாக இருக்குது, சமூக வலைதளத்துலேயும் சரி, எழுத்து ஊடகத்துலேயும் சரி. அதுக்காக எல்லாருமே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இவர் என்ன, அவர் வந்து விஜயை சீண்டி விட்டு பார்க்குறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது விஜயை வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து டிஎம்கேனுடைய பி டீம், அதாவது டிஎம்கேக்கு எதிரான வாக்குகள். இந்த ட்ரிப்பு வந்து எக்கச்சக்கமாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இல்லையா, அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை, அதாவது எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து விடுறதுக்காக தான் வந்து இவங்க கமல்ஹாசன் 2019 நிற்க வச்ச மாதிரி இப்போது இவரை நிற்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், விஜயை நீங்கள் அண்டர் பண்ணாதீங்க. நான் வந்து விஜயினுடைய கிரிட்டிக் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் இதுக்கு முன்னால் விஜயை வந்து ஒரு இடத்துல புகழ்ந்திருக்கேன், 2-3 இடங்களில் நான் வந்து அவரை குறை சொல்லி அவருடைய தவறுகளெல்லாம் சுட்டி காட்டியிருக்கேன். ஆனால் அவரை வந்து நீங்கள் தப்பாக எடை போட முடியாது, குறைவாக எடை போட முடியாது. அதை தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க டிஎம்கேக்காரங்க. விஜய் அவருடைய இதில் பெரியார், ராமசாமி நாயக்கர், அம்பேத்கர், இன்னும் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஐக்கன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். நல்ல வேளை ராமசாமி நாயக்கரை மட்டுமே வச்சுக்கல அவர், பாக்கி 4 பேரை வச்சதுனால என்னாச்சு, இவருடைய இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நோ டவுட் அவர் வந்து அந்த வீடியோவில் காமிக்கிறாரு, ராமசாமி நாயக்கர் அவரை கூட்டிகிட்டு தடியில் நடந்துக்கிட்டு அவர் கட்டி அணைச்சிக்கிட்டு வா அரசியலுக்கு வான்னு கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு வீடியோ போட்டு காமிச்சாங்க இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டாங்க. அது ஓகே, அவர் முதல்லையே ரொம்ப கிளியராக சொல்லிட்டார்,
கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கல, பாக்கி கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. சீமானுக்கு வந்து முதல்ல ராமசாமி நாயக்கரை பற்றி அந்த மாதிரியான ஒரு புரிதல் தான் இருந்தது. நிறைய பேருக்கு தெரியாது சார். ஏன்னா இவங்க வந்து டிஎம்கேல இன்றைக்கி இந்த 1962க்கு அப்புறமா சொல்கிறேன், 67 தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. 62க்கு அப்புறமாவே அவங்க வந்து அரசியல் களத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப பயங்கரமான ஈடுபாடோடு உள்ளே வந்துட்டாங்க. அப்போலேருந்து ஆரம்பித்த அந்த பிம்பம், எஸ்பெஷலி 67க்கு பிறகு அந்த திருப்பியும் ராமசாமி நாயக்கர் கூட சேர்ந்துக்கிறாங்கல்ல, அதுக்கப்புறமா இவங்க கட்டமைத்த பிம்பம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய பிம்பம். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே உடைக்க முடியல. அதான் இந்த விவகாரத்தில் சீமான் பேசுனது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மௌனமாகவே ஒரு ஆதரவு கொடுக்குறாரா? இருக்கலாம். அதுக்கு தான் நான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்தேன். அதாவது இந்த பிம்பத்தை உடைக்கவே முடியாமல் இருக்குது. சீமானே அதுவாக தான் நம்பின்னு இருந்தார். சீமான் நம்மளை மாதிரி தான் சீமான் நம்பின்னு இருந்திருப்பார் எவ்வளவோ பாமர மக்கள். எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா 1971 இந்த பிராமண பெண்கள் வந்து புடவை பிடிச்சி இழுக்கிற வைபவம் பண்ணாங்க இல்லையா, அதில் எங்கள் குடும்பத்தாரும் அஃபெக்டடு. அதனால எனக்கு அன்றைக்கே தெரியும். அதே மாதிரி ட்ரிச்சிதை இவங்களுடைய இந்த காம லீலைகள், சல்லாட்டங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் அவங்க மேலே எனக்கு என்றைக்குமே ஒரு மரியாதை இருந்தது கிடையாது, மதிப்பு இருந்தது கிடையாது, பெருமை இருந்தது கிடையாது. ஆனால் சீமானுக்கு அது இருந்தது. அதுக்கப்புறமா தான் என்னடா நான் பேசுகிற தமிழ், என்னுடைய தாய்மொழி, எனக்கு ஒரு அம்மா மாதிரி, அதை போயிட்டு இவங்க வந்து குற்றம் சொல்கிறாங்களே, குறைவாக மதிப்பிடுறாங்களேன்னு அவருக்கு ஒரு அந்த தமிழ் பாசம், தமிழ் பற்று அப்படியே பீறி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிம்பத்தை உடைக்க ஆரம்பித்தார். இதே மாதிரி நாளைக்கு விஜய் பண்ணலாம் இல்லையா? வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்ட என்ன ஆக போகுது? இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கும்போது எல்லோரும் சேர்ந்து குதிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. அதை தான் நான் சொல்ல வரேன். அதனால் இன்றைக்கி விஜய் கரெக்டாக பயணிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நான் பார்க்குறேன் சார். எப்படி தெரியுமா, 120 மாவட்டங்களுக்கு போட்டுட்டார். இன்னும் ஒரு எவ்வளோ மாவட்டங்கள் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு 120 மாவட்டங்கள் இருக்கும் போல் இருக்குது, 117 மாவட்டங்கள் இருக்கும் போல் இருக்குது. அதுகளெல்லாம் இப்போ பண்ணிவிடுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் வந்து பண்ணிவிடுவார். அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அந்த ரோடு மேப்பை அவர் போட்டுட்டார். ஓகே, வேங்கைவேலுக்கு போனார், அதுக்கு முன்னால் பரந்தூருக்கு போனார். ஏன் போனார் சொல்லுங்கள்? இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறார் சொல்லுங்கள்? வேங்கவேல் போகிறதா இருந்தது. அங்கே உடனே ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கலும் செஞ்சுட்டாங்க. உடனே பயந்து போய் அதுதான் பாயிண்ட். உடனே இந்த மேட்ரு ரஃபா தஃபா. அதாவது ரஃபா தஃபான்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏதோ எப்படியோ யாரையோ 2 பேரை உள்ளே பிடிச்சி போட்டி வந்தான் அப்படின்னு சொல்லிட வேண்டிய சந்தேகத்தின் பேரில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இல்லையா? கஞ்சா கேஸில் உள்ளே போட்டுவிடுவேங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி 3 பேரை பிடிச்சி உள்ளே போட்டுட்டாங்க. பட் அதுக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சியிலேருந்தே பயங்கரமான எதிர்ப்பு வந்திருக்கு, பாஜகலேருந்து எதிர்ப்பு வந்திருக்கு. நானும் அதை எதிர்க்கிறேன். ஏன்னு கேட்டால் இது வந்து அவங்க பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்க மாட்டாங்கங்கிற கொஸ்டின் கிடையாது. உண்மையே அவங்க தான் பண்ணினாங்களா அப்படிங்கிறது. அதாவது சட்டப்படி ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ அவர் அங்கே போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு இவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஏங்க இவ்வளோ டிலே பண்ணீங்க அப்படின்னா முதல்லையே பிடிச்சி போட்டிருக்கலாமே. நான் சொல்லவா, அந்த ஊரில் இருக்கிற ஏட்டு இருக்கார் பாருங்கள். நீங்கள் ஏட்டெல்லாம் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஏட்டுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவருடைய மைண்டே கிரிமினல் ஆங்கிளில் தான் வேலை பண்ணும். இவன் எப்படி, அவன் எப்படி, இது எப்படி, அது எப்படி அப்படின்னுட்டு. அந்த ஏட்டுக்கு தெரியாத விஷயமே இருக்க முடியாது ஒரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும். அன்றைக்கே அவங்க பிடிச்சிருக்கலாம். ஆனால் இவ்வளோ நாளாக அவங்க வந்து இந்த மேட்டரை வெளியில் விடாத காரணமே ப்ராபப்ளி அவங்க வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களாயிற்றே அப்படிங்கிறதுனால வந்து அவங்க வந்து வெளிவிடாமல் இருந்திருக்கலாம். அல்லது திருமாவளவன் அவங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து வச்சுருக்கலாம். ஆனால் மேட்ரு வந்து கைவிட்டு மீறி மேலே போகுது. ஆளுநர் ஒரு பக்கம் பேசுகிறாரு, விஜய் ஒரு பக்கம் பேசுகிறாரு, நம்ம அண்ணாமலை மாதிரி ஆளுங்கள்லாம் டெய்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஊடகங்கள், நடுநிலை ஊடகங்கள்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உடனே சரி வெளில விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது விஜயை பார்த்து டிஎம்கே மிரள்றதா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் வந்தாச்சு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி லெவலில் பாருங்கள், இல்லைன்னா அவர் வந்து ராஜீவ்காந்தி இது பேசுகிறதுக்கு அவசியமே இல்லையே. இன்றைக்கி அவர் வந்து அங்கே போனார், அப்புறம் இங்கே வந்தார். இதுக்கு அடுத்தது ப்ராபபிளி டங்ஷன் கூட போயிருப்பார். அதுக்குள்ளே டங்ஷனுக்கு அண்ணாமலை போய் மத்திய அமைச்சர் போனாரா அங்கே தெரியல. அப்புறமா முதல்வர் போயிட்டு அதெல்லாம் இது பண்ணிட்டோம், அந்த நெருப்பை அணைச்சிவிட்டு அப்படின்னு வந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெரம்பூர் மேட்டர் இருக்குது. நேத்திக்கு
3 பெண்கள் 16 வயசு அதுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு என்னையா இது பாலியல் தொல்லை, அதுவும் பசங்க. அந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து மது பாட்டில்கள், எந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீரழிவுன்னு நீங்கள் பாருங்கள். வேதனையோடு நான் இதை பதிவு பண்ணுறேன் சார். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தாலும் விஜய் தலையிட்டால் தான் அது முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கே விஜய் அரசியல் பதிவை கொண்டு வந்துட்டாரா? அந்த அளவுக்கு இவங்க பயப்படுறாங்க. அவர் கொண்டு வருவார் அவங்க தெரியாது எனக்கு. ஆனால் அவர் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுக்கலாம். விஜய் என்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டால் நான் 1008 அட்வைஸ் சொல்லுவேன். ஆனால் நான் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுற பொசிஷனில் இல்லை. அவருக்கு நிறையா ஆலோசனைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசு விஜயை கண்டு பயப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சு போயிடுச்சு. விஜயோட அடுத்த அரசியல் பயணம் எதை தொலைநோக்கு பார்வையாக கொண்டு செயல்பட போகிறாரு சார்? அதைத்தான் சார் நான் சொன்னேன். அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவர் தயாராகிட்டார். நான் என்ன நினச்சேன், சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நேரடியாக திமுகவை எல்லா மக்களிடத்திலும் பிரச்சாரம் செய்ய போகிறாரா? கண்டிப்பாக ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டுருக்கு. அதாவது பேக்ரவுண்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு அவர் வந்து இப்போ ப்ரூஃப் காமிக்கிறார், நம்மளுக்கு நிரூபணம் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக அவர் வந்து தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறார் அப்படிங்கிறது உண்மையா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறார் அவர். ஸோ அடுத்தது என்ன ஆக போகிறது, இப்போ அவங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர்களெல்லாம் நியமிக்கணும். 120 மாவட்ட செயலாளர்கள், இன்னும் 117 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு டியூட்டிஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா பூத் கமிட்டிஸ் டெவலப் பண்ணணும். 2026 தேர்தலுக்கு வேண்டிய வேட்பாளர்கள் தேர்வு பண்ணணும். இப்போ பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாதிரியான ஆளுமை மிக்க இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒட்டு மொத்தமாக இளைஞர் சமுதாயம் அங்கே போகும். இளைஞர்கள் போவாங்க, பெண்கள் குறிப்பாக 40 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்கள்லாம் மொத்தமாக அவங்க பின்னால் போயிடுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டுமா, அல்லது மாநாடு நடத்த வேண்டுமா? ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு இடத்துல மாநாடு, அது பக்கத்தில் ஒரு 5-6 தொகுதிகள், ஒரு 10 தொகுதிகள் வரா மாதிரி ஒரு மாநாடுனா ஒரு 20-25 மாநாடுகள். ஏன்னா அவர் வந்து லாங் டேர்ம் பிளான் கிடையாது. இனிமேல் ஷார்ட் டேர்ம் பிளான் தான். அதாவது இந்த வருஷம் ஜனவரி போயிடுச்சு, பிப்ரவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த 11 மாதத்தில் எவ்வளோ பண்ண முடியுமோ அதுக்குள்ளே அவர் எல்லாத்தையுமே பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அவர் கண்டிப்பாக அது டுவர்ட்ஸ் தட் தான் போயிட்டுருக்காரு. தன்னைத்தானே டிஎம்கேக்கு ஒரு மாற்று சக்தியாக அவர் நிறுத்தி கொள்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு, என்னுடைய புரிதல். ஓகே, டிஎம்கேக்கு மாற்றாக யார் வர முடியும்? ஏடிஎம்கே இவ்வளோ நாளாக இருந்தது. இப்போ ஏடிஎம்கே வந்து ஒரு பேசு பொருளாகவே இல்லை. ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இதெல்லாம் கட்சியே பிரிஞ்சு 2-3 துண்டுகளாக இருக்குது. என்ன தான் தினகரன் வந்து நான் வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஏடிஎம்கேன்னு சொன்னாலும் கூட, தனியாக நான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலும் கூட, அது அப்படி நம்ம அதை வந்து ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்க முடியல. என்னால் எடுத்துக்க முடியல. ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதே சமயம் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பாஜக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னுட்டாங்க. ஸோ ஏடிஎம்கே இந்த பக்கம் இருக்குது, பாஜக அந்த பக்கம் இருக்குது. சீமான் போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு. பெரியார் மட்டுமே வச்சு நம்ம வந்து வாக்கு வாங்கிடலாம், நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதில் விஜய் வேறு இருக்கிறாரு. நாளைக்கு விஜயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ஸோ விஜய் வந்து தன்னையே ஒரு மாற்றுக் கட்சியாக பார்க்கிறார். அதாவது டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக மாற்றுக் கட்சியாக பார்க்கிறார். இதில் வந்து முக்கியமான போட்டி யாருக்கும் வரும் அப்படின்னு சொன்னால் விஜய் வர்சஸ் பாஜக, அதாவது 3வது இடத்துக்கு. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் 4 ப்ராபபிலிட்டி அவருக்கு வந்து மிகப்பெரிய கூட்டணியெல்லாம் ஒன்றும் அமைய போகிறதில்ல. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் என்னுடைய தலைமையில் கூட்டணின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஏடிஎம்கே அவருடைய தலைமையை ஏற்றுக்காது. ஏடிஎம்கேடைய தலைமையை விஜய் ஏற்றுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது என்னாகும்? இவங்க 4 பேரும் செப்பரேட்டாக தான் இருப்பாங்க. டிஎம்கே வின் பண்ணிவிடும்னு நீங்கள் நினைக்கலாம், நான் நினைக்கல. 5 முனை போட்டியில் அண்ணாமலே அதானே ஆசைப்படுறாரு. 5 முனை போட்டி வரட்டும், ஒரு சின்ன மார்ஜினில் நிறைய பேர் ஜெயிச்சிருவாங்க, ஹங் அசம்பிளி வந்துடும் அப்படின்ட்டு அண்ணாமலையினுடைய கணிப்பு. அண்ணாமலை 2 வருஷம் முன்னாலே சொன்னார் 2026 கூட்டணி ஆட்சி அப்படின்ட்டு. இன்றைக்கி கிட்டத்தட்ட அதுக்கு கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம் நாம். 2 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னார். அது எப்படி அவர் அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருந்ததுங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கி வந்து அது ஒரு ரியாலிட்டி மாதிரி தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதுக்காகவே தான் இப்போ டிஎம்கே வந்து ப்ராபபிளி இன்னொரு 6-7 மாதத்துக்கு அப்புறமா, ஏன்னா நேற்றுக்கு ஆளுநர் வரை பேசிட்டார் பார்த்தீங்களா? ஆளுநர் ஒரு பெரிய பாம்பு போட்டார். சிதம்பரத்தில் போய் பேசும்போது ஒரு அந்த அது யாரை குறிச்சிருக்காரு? யாரை குறித்து சொல்கிறாரு? கண்டிப்பாக டிஎம்கே தான்.
இல்லை விசிகாவை மட்டுமே இது சேரும் அப்படின்றீங்களா? பட் அதோடைய கிரெடிட் விசிக்காக தான் கொடுக்கணும். ஆனால் விசிகா வந்து பாருங்கள், நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ஒரு தலித் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் நான் பார்க்கல. அவங்க வந்து டிஎம்கேனுடைய கொத்தடிமைகள் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க எப்போவுமே டிஎம்கே கூட தான் இருக்க விரும்புவாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவங்க பணம் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, ஜெயிக்க வச்சுருவாங்க. 6 இடத்துல ஜெயிக்க வச்சுருவாங்க, 4 இடத்துல ஜெயிக்க வச்சுருவாங்க, 2 இடத்துல அவங்களுடைய சின்னத்தில் நின்று ஜெயிக்க வச்சுருவாங்க. அது போகிற நம்மளுக்கு அப்படின்ட்டு தான் இவர் இருக்கார். திருமாவளவன்லாம் என்ன சார், அவர் என்ன தலித் சமூகத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறார் சொல்லுங்கள்? தலித் சமூகத்தினுடைய உண்மையான பிரதிநிதியா சார் அவர்? கிடையவே கிடையாது. நீங்கள் டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அரசனுடைய பல்வேறு நலத்திட்டங்களை பற்றி நீங்கள் வந்து விமர்சிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இது தலித்துகளுக்கு எப்படி சார் சப்போர்ட் கிடைக்கும்? இன்றைக்கி கீழ்வெண்மணி பற்றி பேசுகிறாரு ஆளுநர். ஆளுநர் சொல்கிறாரு, ஒரு தலித் முதல்வராக நான் பார்க்க ஆசைப்படுறேன். ஒரு தலித் விஞ்ஞானியாக, ஐஎஸ்ஆர்ஓவில் ராக்கெட் அனுப்புகிற விஞ்ஞானியாக நான் பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்கிறாரு சார். அந்த அளவுக்கு தான் சார் இன்றைக்கி தலித்தினுடைய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் விட தலித்தினுடைய நிலைமை தமிழ்நாட்டில் தான் படு மோசமாக இருக்குது. நான் வந்து கேரளாவில் எல்லா பகுதியிலும் சுற்றுப்பயணம் பண்ணிருக்கேன். 3 மாதத்துக்கு கேரளாவுக்கு போயிட்டு வருவேன். அங்கே கூட இந்த இழவாசி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது ரொம்ப அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அது இருக்குது. இரட்டை டம்ளர் முறை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவிலேயே 2வது மிக அதிகமான பாலியல் வன்முறை நடக்கும், அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிராக வன்கொடுமை நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான். அதாவது லேட்டஸ்ட்டு க்ரைம் ரிப்போர்ட்டிங் படி. அதனால் ஆளுநரே சொல்லிட்டாரு. இப்போது அந்த ஒரு காரணத்தினால தான் மு.க. ஸ்டாலின் ப்ராபப்ளி ஜூலை ஆகஸ்ட் மாதம் வரும்போது ஓகே ஆட்சியில் அதிகாரம் தரோங்கிற ஒரு அளவுக்கு தள்ளப்படுவார். அதனால தானோ என்னமோ தெரியல, விஜயை பற்றி அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. விஜய் வந்து ஒரு சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் சரியாக பயணம் செய்தால் அது ஆளுங்கட்சியினருக்கு எரிச்சல் வரும். ஆளுநர் என்ன கேட்டிருக்காரு பாருங்க. ஒரு தலித் தலைவர், அதாவது சுதந்திரத்திற்கு முன்னால் சில சக்திகள் இருந்தன, சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு சக்தி உருவாகியது, நாங்கள் தான் சமூக நீதி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சக்தி உருவானதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. நீங்கள் அதை தான் கேட்குறீங்களோன்னு நினச்சேன். உண்மையிலேயே அதுதான் முக்கியமான கேள்வி. சமூக நீதி கொடுப்போம் யார் சொன்னது? டிஎம்கே. கரெக்டாக? திராவிட மாடல் அப்படின்றாங்க, சமூக நீதி காவலர்கள் அப்படின்றாங்க. என்ன சார் சமூக நீதி அவங்க கொடுத்துட்டாங்கன்றீங்க? ஆளுநர் வந்து இன் ஆல் ப்ராபபிலிட்டி அவருடைய மனசில், அவர் வந்து இந்த பெயர் சொல்லலை, பெயர் குறிப்பிடவில்லை என்றாலும் அவருடைய மனசில் டிஎம்கே தான் மனசில் இருந்ததுங்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. ஏன்னா டிஎம்கே தான். ஏன்னா திருமாவளவனுடைய கட்சியெல்லாம் வந்து அவங்களுடைய இதுதான், அப்பண்டேஜ் மாதிரி தான் அவங்கெல்லாம். அதனால் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் கிடையாது. ஆனால் ஆளுநருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த சக்தி தான் நம்மளுடைய, பாருங்கள் அவருடைய அந்த ட்வீட்டை என்ன போட்டிருக்கா, அவருடைய பேச்சினுடைய ஒரே ஒரு குட்டி சாராம்சம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கிறார் அவர். ஆங்கிலேய அதிகாரம் இருந்தபோது அது நம்முடைய நாகரிகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. சுதந்திரம் வாங்கிய பிறகு ஒரு 3வது சக்தி உருவாகியது. அந்த சக்தி நாங்கள் உங்களுக்கு சமூக நீதி தருவோம் என்று கூறியது. ஆனால் அவர்கள் நமது கலாச்சாரத்தை அழித்தார்கள், நமது நாகரிகத்தை அழித்தார்கள், நமது வழிபாட்டு முறை தர்மத்தை அழித்தார்கள். அப்படின்னா யாராக இருக்க முடியும்? டிஎம்கே. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிரதிமிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ.